ஹாய், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் என்னாகமம் 14 அதிகாரம் 15 வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. ஒரு மனிதனை கொல்லுகிறது போல இந்த ஜனங்களை எல்லாம் நீர் கொல்வீர், ஆனால் அப்பொழுது உம்முடைய கீர்த்தி கேட்டிருக்கும் புறஜாதியாரே. அதாவது மோசே கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் வைக்கிறது. அந்த இஸ்ரவேல் ஜனங்க மோசே மன்றாரு. அதாவது அந்த இஸ்ரவேல் ஜனம் கர்த்தருக்கு ரொம்ப கோபம் மூடிட்டாங்க. அதனால ஏசப்பா அந்த ஜனங்களை நான் அழிப்பேன்னு சொல்லும்போது தான் மோசே அந்த ஜனங்க மன்றாரு. 400 வருஷமா எகிப்தில் அடிமைத்தனப்பட்டிருந்த இஸ்ரவேல் ஜனம் அவங்களால அந்த வெளியே வர முடியாத ரொம்ப சாத்தியமான காரியமா இருந்த ஜனங்களை யாராலையும் வெளியே கொண்டு வர முடியல. ஆனா ஏசப்பா சொன்ன அந்த ஜனங்களை வெளியே கொண்டு வருவேன். அந்த ஜனங்கள் எனக்காக ஆராதிப்பாங்க. அந்த ஜனங்களை பாலும் தேனும் ஓடுற தேசத்துல கானான் தேசத்துல கொண்டு போக சொல்லி ஏசப்பா வாக்குத்தத்தம் பண்ணி அதே போல மோசே கொண்டு அந்த ஜனங்களை வெளியே கொண்டு வந்தாரு. வெளியே கொண்டு வந்து மட்டும் இல்ல, அந்த கானான் தேசத்துக்கு கொண்டு போற வழியில அவங்க வனாந்திரத்துல அவங்க என்னெல்லாம் கேட்கறாங்க. அதாவது அந்த இஸ்ரவேல் ஜனம் இது இல்ல, அது இல்ல, எனக்கு காடை இல்ல, எனக்கு மன்னா இல்ல, எனக்கு கறி இல்ல, அது இல்ல, இது இல்ல, என்னெல்லாம் கேட்டாங்களோ அது இயேசப்பா எல்லாம் அந்த ஜனங்களுக்கு கொடுத்தாரு. அப்படி இருந்தும் அந்த ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமா முறுமுறுத்து இருந்தாங்க, கர்த்தருக்கு விரோதமா தூசிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு இது இல்ல, அது இல்ல, எது இல்ல, கர்த்தர் என்ன ஒரு குறை சொல்லினே இருந்தாங்க. கொஞ்சம் கூட கர்த்தர் மேல அவங்களுக்கு ஒரு நன்றி நன்றி விசுவாசமே இல்லாம கர்த்தரை ரொம்ப அவங்க ஏதாச்சும் ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. இத கண்டு ஏசப்பா ரொம்ப கோவமூடி அப்பதான் சொல்லுவாங்க, இந்த ஜனங்க இவ்வளோ நன்மை செஞ்சோம். இந்த ஜனங்கள் நான் அவங்க 400 வருஷமா அடியில இருந்தாங்க. வெளியே கொண்டு வந்தாங்க. எல்லாமே கேட்டது எல்லாம் கொடுத்து அந்த ஜனங்க கொஞ்சம் கூட நன்றி இல்லாம இவங்க எப்ப பார்த்தா எதனா சொல்லினே இருக்காங்கன்னு சொல்லி ஏசப்பா ரொம்ப கோவமூடி அப்பதான் சொல்லி இந்த ஜனங்களை கொல்லணும், நான் சாகடிப்பேன்னு சொல்லும்போது தான் மோசே இந்த ஜனங்க பண்றாரு. ஆண்டவரே, நீங்க கஷ்டப்பட்டு எகிப்துல இருந்து ஜனங்களை கொண்டு வந்தீங்க. இந்த ஜனங்கள் நீங்க கானான் தேசத்தை பிரவேசிக்கும்போதே செய்வீங்க ஆண்டவரே. நீங்க பாதி பேர் இந்த ஜனங்களை நீங்க கொன்னுட்டீங்கன்னா இதை மற்ற புறஜாதி என்ன நினைப்பாங்க ஆண்டவரே? இது மூலம் நாம தூசிக்கப்படமா ஆண்டவரே? உங்க இயேசப்பா போற இந்த ஜனங்களை இது வெளியே கொண்டு வந்து கானான் தேசத்துல கொண்டு போற சொல்லி பாதி பேர் இந்த ஜனங்களை இயேசப்பா இந்த ஜனங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போட சொல்லி மற்ற மற்ற ஜனங்கள் நினைப்பாங்களா ஆண்டவரே? இந்த ஜனங்கள் கொஞ்சம் மன்னிச்சு ஆண்டவரே, எனக்காக இந்த ஜனங்களை மன்னிச்சிருங்க இயேசப்பா சொல்லி மோசே மன்றாடும்போது கர்த்தரோட ஜெபத்தை கேட்டு அந்த ஜனங்களை மன்னிக்கிறாரு. இன்னைக்கு நம்மூட வாழ்க்கையில சரி ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செஞ்சுக்கிறார். நம்ம வேண்டிக் கொள்வது நினைப்பதற்கும் நமக்கு மிக அதிகமாக நன்மை செய்கிற தேவனா இருக்கிறார். நம்மளுக்கு அதிசயங்கள் செஞ்சிருக்காரு, அற்புதங்கள் செஞ்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில நம்ம சில காரியம் ஜெபிக்கிறோம். நம்ம ஜெபிக்கும் போது அந்த காரியம் கிடைக்கும் போது நம்ம சந்தோஷப்படுறோம். சில காரியம் நம்ம ஜெபிச்சு அந்த காரியம் நமக்கு கிடைக்கலன்னா நம்ம ரொம்ப நம்ம துக்கப்பட்டு ஏசப்பா நம்ம எதனாலும் சொல்லியிருக்கோம், நான் இவ்வளோ நாள் ஜெபிக்கிறேன், எனக்கு இந்த காரியம் நடக்கலையே, இது கிடைக்கல, அதுக்கு நம்ம ஏசப்பா எதனாலும் சொல்லி தான் இருக்கோம். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை சொல்லி இஸ்ரவேல் ஜனம் அப்படிதான் எவ்வளோ நன்மைகள் அந்த நன்மைகளை வந்துட்டு கிடைக்காததுக்காக ஏசப்பா கொண்டு முறுமுறுத்து நம்ம ஏசப்பா ரொம்ப மனஸ்தாப்படுற மாதிரி செஞ்சாங்க. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில சரி, உங்க வாழ்க்கையில சரி, சில காரியம் நீங்க ஜெபிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு சில காரியம் கொடுத்தாரா நன்றி சொல்லுங்க. சில காரியம் நீங்க ஜெபிச்சது கிடைக்கல, அது கர்த்தர் நன்றி சொல்லுங்க. ஏன்னா கர்த்தருக்கு தெரியும் எது கொடுத்தா அவங்க நல்லா இருக்கும், எது கொடுனாலும் எது கொடுக்கலாம் நல்லா இருக்கும். ஏசப்பாக்கு எல்லாமே தெரியும். எது கொடுத்தாலும் கொடுக்கலாம் சரி, ஏசப்பா என் கூட தான் இருக்கா சொல்லி எப்பவுமே ஏசப்பா நன்றி சொல்லுங்க. ஏசப்பா நாமத்தை உயர்த்தினருங்க. ஒரு நாளும் சரி, நீங்க ஒரு நாள் நீங்க கர்த்தரை தூசிங்க. நீங்க தூசிக்கனால கர்த்தருக்கு கோபப்படாதீங்க. உங்க வாழ்க்கை எது செஞ்சாலும் கர்த்தர் உங்களுக்கு நன்மை தான் செய்வார். இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தர் நன்மை செஞ்சாரு. உங்க வாழ்க்கையில கர்த்தர் நன்மை செய்வார். எப்பொழுதும் கர்த்தரை நீங்க மகிமைப்படுத்துங்க. எது கிடைச்சாலும் கிடைக்கலாம் கர்த்தர் நன்றி செலுத்துங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. ஆமென்.